ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸில் ஒருத்தர் குண்டடிப்பட்டு இறந்துருக்காரு. அது யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு இந்தியர். கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, சந்திரசேகர் அப்படின்றவர் ஹைதராபாத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு படிக்க போயிருக்காரு. அதுவும் மெடிக்கல் படிக்கிறதுக்காக, டென்டல் அப்படின்ற ஒரு விஷயம் படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அவர் அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே படிச்சுமே இருக்காரு டென்டலுக்காக. கூட அவரோட செலவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்காக சில கடைகள்லையுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு ரெஸ்டாரண்ட், பாரு, அப்புறம் இந்த பெட்ரோல் பங்க்ல, இந்த மாதிரி இடங்கள்ல அவர் வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் என்ன இருக்கு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அப்படின்றப்போ திடீர்னு ஒரு அமெரிக்கர் வந்து அந்த சந்திரசேகரை கண்ணால் ஷூட் பண்ணியிருக்காரு அந்த பெட்ரோல் பங்க் வாசலே. ஸோ ஸ்பாட்லேயே அவர் இறந்து போயிருக்காரு. கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சு அவரோட பாடியை அவரோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இதை ஹைதராபாத்தோட சிஎம்ஏ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டிச்சிருக்காரு, ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு இது சந்திரசேகர் அப்படின்றது ஒருத்தருக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது அடிக்கடி ஃபாரின்ல இருக்கிற எல்லா நாடுகளிலுமே